டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தன்னை மர்மநபர்கள் சிலர் பின்தொடர்வதாக கூறுகிறார் அனந்தி. மலையகத்தில் காய்கறிகளின் விலைகள் அதிகரிப்பு. ரயில் மோதி யுவதி காயம். துப்பாக்கி வெடித்து ராணுவ வீரர் காயம். இனி விரிவான செய்திகள். கொழும்பில் வைத்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த மர்ம நபர்கள் இருவர் தன்னை செவ்வாய்க்கிழமை பின்தொடர்ந்ததாக வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவித்தார். இது தொடர்பில் வெளிநாட்டு தூதுவர்கள் இருவரிடம் தெரிவித்தேன். அத்துடன் எனக்கு தொடர்ந்து இவ்வாறான அச்சுறுத்தல்கள் நிலவி வருவதாக வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானத்திடம் பலமுறை முறையிட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அனந்தி சசிதரன் மேலும் கூறியதாவது: செவ்வாய்க்கிழமை அன்று நான் கொழும்பில் இருந்தேன். காலை முதல் மாலை வரை பலரையும் சந்தித்து உரையாடினேன். அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் நான் செல்லும் இடமெல்லாம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மர்ம நபர்கள் சிலர் என்னை பின்தொடர்ந்தனர். அவர்கள் மிகவும் கொடூரமான தோற்றமுடையவர்களாகவும் என்னை கொல்ல வேண்டும் என்ற நோக்குடன் காணப்படுவதையும் நான் அவதானித்தேன். இது தொடர்பாக நான் அவைத் தலைவரிடம் கேட்கும் போதெல்லாம் அவர் சிரித்தபடி பதில் சொல்கின்றார். அத்துடன் அவைத் தலைவர் ஒரு தடவை மாத்திரம் போலீஸ் திணைக்களத்துக்கு கடிதம் எழுதிவிட்டு பேசாமல் இருக்கின்றார். நாங்கள் உயிருக்கு அஞ்சவில்லை, துணிந்துதான் இங்கு வந்தோம் என அனந்தி சசிதரன் மேலும் தெரிவித்தார். மலையகத்தில் கடந்த சில காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலையினாலும் பனிமூட்டத்தாலும் மலையக மக்களும் மரக்கறி உற்பத்தியாளர்களும் பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மலையக பகுதிகளில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்த மரக்கறி உற்பத்தி சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் நிலவும் இவ்வாறான காலநிலை காரணமாக மரக்கறி வகைகளின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சந்தையில் சாதாரண விலைகளில் கொள்வனவு செய்யக்கூடியதாக காணப்பட்ட மரக்கறி வகைகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. இதன்படி லீக்ஸ் மற்றும் பாகற்காய் தலா 1 கிலோகிராமின் விலை 180 ரூபாயாகவும், வெண்டைக்காய், கத்தரிக்காய் என்பன தலா 1 கிலோகிராம் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. தக்காளி, கேரட் என்பவற்றின் விலை 200 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதுடன் தக்காளி 1 கிலோகிராம் 200 ரூபாய் தொடக்கம் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் புடலங்காய், கரிமிளகாய், போஞ்சி மற்றும் நுவரெலியா உருளைக்கிழங்கு என்பன தலா 1 கிலோ 150 தொடக்கம் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் மோதி காயமடைந்த யுவதி கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசார் தெரிவித்தனர். இந்த அனர்த்தம் திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை ரயில் கடமையில் புதன்கிழமை காலை 9:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர் கொட்டகலை பிரதேசத்தை சேர்ந்த 18 வயது யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். வவுனியா மாவட்டத்தின் பூவரசன் குளம், பெரிய வேரர் குளம் பகுதியில் இன்று புதன்கிழமை காலை ராணுவ வீரர் ஒருவரின் T56 ரக துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததால் காயமடைந்த ராணுவ வீரர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். பெரிய வேரர் குளம் பகுதியில் அமைந்துள்ள 612வது படை தலைமையகத்தின் ராணுவ தளத்தில் கடமையாற்றும் லயன்ஸ் கோப்ரல் தரங்க என்பவரை காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர்.